இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபினான்ஸ் தவிர பெருசாக வேறு எதை பற்றியுமே பேசணுதில்ல. வேறு ஏதாவது தோணுச்சு நான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா அதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செகண்ட் சேனலில் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த சேனல் கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஃபினான்ஸ் தவிர்த்து நான் பேச போகிற முதல் வீடியோ இதுதான் அண்ட் கடைசி வீடியோவும் இதுதான். நான் ஏன் ஃபினான்ஸ் தவிர வேறு விஷயம் பேசணும், அதுக்கு தான் செகண்ட் சேனல் இருக்குல்ல. நான் ஏன் சேனல்லே பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அது ஏன் அப்படிங்கிற காரணம் போக போக புரியும். அது ஏன் அப்படிங்கிற முக்கியத்துவம் புரிஞ்சிடும். சரி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா முதல்ல என்ன? நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்க ஒரு இடம், ஒரு கம்பெனிஸ் உங்கள் ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற இடம், இந்த மாதிரி டெக்னிக்கலாக நம்ம நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் பின்னாடி வந்து ஒரு பிகர் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அந்த நாட்டோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட்டோட ரேங்க் கார்டு. அதாவது எப்படி ஸ்கூலில் ஒரு பையன் எப்படி படிக்கிறா அப்படிங்கிறதுக்கான ரேங்க் கார்டு இருக்குமோ, காலேஜ்க்கு எப்படி டிகிரி அண்ட் சிஜிபி இருக்குமோ, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ரேங்க் கார்டு தான் அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னா நிஃப்டி இந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ரேங்க் கார்டு. நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லா வீடியோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு போட்டிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான கமெண்ட் நான் படித்தேன். அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பர்சனோட கமெண்ட் அப்படின்னு பார்க்காம அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அந்த கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 3 முக்கியமான கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான பேர் மனசில் வந்திருக்கும். மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து வச்சுன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எல்லாருக்கும் ஆன்சர் பண்றேன். செகண்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, அக்ஷத் ஸ்ரீவத்சன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஹிந்தி யூடியூபர், அவரும் ஃபினான்ஸ் யூடியூபர் தான், ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்விட்டர்ல ஒரு சில ட்வீட்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் முக்கியமான ரிப்ளை தான் இந்த செகண்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறீங்க. சரி, இந்த கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, டாக்ஸே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி போயிருவோம், ஸ்ரீலங்கா மாதிரி போயிருவோம், நம்மளும் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மாதிரி மோசமாயிருவோம். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நிறைய பேர் சொல்ற காமன் ஒப்பீனியன் தான். பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டரா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்தியா தாண்டி டிகேட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கம்பீட் பண்ண வேண்டிய அட்லீஸ்ட் நான் இந்தியா கம்பேர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, சைனா, ஜப்பான் மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிக்ஸோட தான். இன்ஃபேக்ட் டேட்டா படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியா பார்த்தீங்கன்னா யூகே சர்பாஸ் பண்ணி 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானோடையும் ஸ்ரீலங்காவும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நேமோ ஒரு மகாராஷ்டிரா நேமோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா அவங்க தான் நிறைய டாக்ஸ் பே பண்ணுறாங்க. பட் அவங்க நேம் பெருசாக இல்லை. பீகார் பேரும் ஆந்திர பிரதேஷ் நேமும் தான் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக இதுக்கும் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ஹோல் இந்தியாவுக்கு தான். இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடும் இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு சொன்னாதான் இல்லை, தமிழ்நாடுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான். இந்தியாக்குள்ள தமிழ்நாடும் இருக்காது, எனக்கும் தெரியும். இந்தியாவுக்கு தான் அவங்க சொல்ற நன்மை தீமை எல்லாமே வந்து சேரும். இந்தியாவில் தமிழ்நாடு இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஸ்பெஷலைஸ்டா சில பட்ஜெட் அலோகேஷன்ஸ் ஆர் ஸ்கீம்ஸை ஒதுக்குவாங்க. இந்த தடவை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்ஸ்க்குள்ள ஒரு மெயின் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்க எலெக்ஷன் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா ஆப்வியஸ்லி இதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்க தான் செய்யுது. இதுல பீகார் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் தான். என்னதான் அதுவும் 8வது இந்தியன் ஸ்டேட் அப்படின்னாலுமே அவங்க 8 வருஷமா ப்ரோக்ரஸ் ஆகாம இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான அவங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான். அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்க பாலிசிஸ் அவ்வளவு மோசமா இருக்கிறதுனால தான். பட் ஸ்டில் அவங்க நம்ம இந்தியா சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நம்ம டாக்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அட்லீஸ்ட் நீங்க தான் கரெக்டா யூஸ் பண்ணணும். பட் ஆந்திர பிரதேஷ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அண்டர் டெவலப்டு ஸ்டேட்லாம் கிடையாது. ஸோ இதையும் நம்ம பீகாரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் செய்யுது. அதான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்பெஷலிஸ்டா ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒதுக்குறதும் ஹோல் இந்தியாவுக்கு ஆன் த ஹோல் ஒன்று சொல்றதும் ஒன்றும் கிடையாது. மூணாவது ஒரு பெரிய ஒப்பீனியன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணிருக்கும், நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நான் பயாஸ்டா இருக்கேன், நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்றேன்னா அது அதுக்காக தான் இவங்களை ஆப்போஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். செகண்ட் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். ஒரு டோல்கேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி கொடி வச்சிருந்த ஒரு கார் பாத்தீங்கன்னா ரூலை மீறி உங்க பைக்கோ இல்ல ஆட்டோ போற ஸ்பேஸ்ல அவங்க போயிருவாங்க அப்படிங்கிறத வீடியோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல அந்த கட்சி கொடியை பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறனால தான் வீடியோ பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி யாருமே சொல்லல. மற்றபடி வேற எந்த வீடியோல இந்த மாதிரி கமெண்ட் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு வீடியோ பண்ணும் போதே பயஸ்ட் நம்ம இருந்துடவே கூடாது, கொஞ்சம் கூட நம்ம பயஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பேன். நம்மள அறியாமே நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பேன். இந்த வீடியோல நீங்க பாருங்களேன், நம்ம 2023 பட்ஜெட் ஒரு இன்டர்வியூ பட்ஜெட் வச்சு வீடியோ பண்ணிருப்பேன். அதில் ரொம்ப பெருசா கொரோனா சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் 2023 பட்ஜெட் அப்ரிஷியேட் தான் பண்ணிருப்பேன். நான் ஏன் அதை கொண்டு வந்து இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னா தேவையே இந்த வீடியோல கிடையாது. பட் ஸ்டில் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணல, கவர்மெண்டோட ஆக்ஷனை மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இன்டெரக்டா. உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 15 லட்சத்துக்கு மேல நீங்க ஆனுவலி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 30% நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அதாவது நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயில 30% நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நான் இதை ஆக்சுவலா எப்படி பாக்குறேன் அப்படின்னா 30% அப்படிங்கிறது ஆக்சுவலா கூட தான். நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா this 30% is a way to transfer the money from the rich to the poor அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதாவது
30% டேக்ஸ் நம்ம பணக்காரங்கிட்ட வாங்கிட்டு அதை நம்ம ஏழைகளுக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கீமா தான் பார்க்குறேன். 15 LPA வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக ஏழைங்களால இருக்க மாட்டாங்க, ஒரு பாவர்ட்டி லைன் கீழே இருக்க மாட்டாங்க, ஓரளவு செட்டில் தான் இருப்பாங்க. இந்தியாவில் ஸ்டில் பாவர்ட்டியில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. ஸோ நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான சென்ஸ். ஒரு கண்ட்ரி நம்ம அந்த ஹோல இருக்கிறோம் அப்படின்னா ஸோ 30% டேக்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இன்டெரக்டாகவே இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் அதை நான் சொன்னால் எனக்கு என்ன பேர் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நான் ஓப்பன் அப் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா பப்ளிக் ஃபோரம்ல வந்து ஒருத்தவங்க பாலிடிக்ஸ் பற்றி ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டாக ஒரு பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பொலிட்டிஷியன்ட்டே பேசுறாங்க அப்படின்னா, நான் எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், நான் அதை பர்சனலாக வச்சுப்பேன். பட் நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசுவேன், வேற ஐடியாலஜி பற்றி பேசுவேன். பட் என்னோட ஐடியாலஜி பர்சனலாக வெளிக்காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஜோக் தான். உங்க ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத நீங்க காட்டிக்க விரும்பல அப்படின்னா நீங்க பாலிடிக்ஸே பேசக்கூடாது. அப்படி நான் காட்டிக்க விரும்பல, பட் நான் வேற ஒரு ஐடியாலஜி பற்றி பேசுவேன், கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது ஃபேக் தான். நான் ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஓப்பனாகவே சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, நான் DMK சப்போர்ட்டர் ஆர் BJP ஆப்போஸ் பண்ற ஒருத்தர், அதனால தான் நான் பட்ஜெட்டை ஆப்போஸ் பண்ற மாதிரி வீடியோ பண்றேன்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க என்ன எல்லாருமே சொல்ல அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை சொல்றேன். நான் அவங்களையுமே தப்பு சொல்லல. நான் வந்து இது ஹேட் கமெண்ட்டோ ஒரு ஆப்போஸ் பண்ணியே பேசல. எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கடமையும் கூட. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சிம்பிள் ஆன்சர் பண்றேன். results.eci.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா டேட்டாவும் சூப்பராக பார்க்க முடியும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நான் எல்லா டேட்டாவும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதில் ஜஸ்ட் நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போய் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொடுத்துட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூன்சி கேட்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்ஸ்டிடியூன்சி ஏதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்கள் தொகுதி ஏதோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சென்ட்ரல் சென்னை கொடுத்துக்கிறேன். சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சது யார் அப்படின்னா தயாநிதி மாறன் DMK. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா BJP, தேர்ட் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஃபோர்த் நாம் தமிழர், அடுத்து இண்டிபெண்டன்ட் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா DMK, ADMK, BJP, நாம் தமிழ், EMDK இவ்வளோ தான் நிறைய பேருக்கு தெரியும். இதை தாண்டி பெரிய கட்சி இருக்கான்னு தெரியாது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி இந்த மாதிரி சில பார்ட்டிஸ் இருக்கு. ஸ்டில் இதெல்லாம் பெருசாக ரீச் ஆகாத பார்ட்டி. இந்த தொகுதியில் நீங்கள் கவனிங்க, நோட்டாக்கு அதாவது யாருக்குமே நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறது இருப்பாங்களே, அவங்களோட கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11,163. ஸோ இந்த 11,000 மெம்பர்ஸ் இந்த லிஸ்ட்லேயே சேர்த்துக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓட்டு போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, இவங்க ஓட்டு போட்டால் நல்லா இருக்க மாட்டேங்குது, யாருமே ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரக்கூடாது அப்படின்னு இவங்க போடுவோம். அது இவங்க தான் லெஸ் சிவில் அப்படின்னு இவங்க போடணும். நீங்கள் ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நம்ம ஓட் பண்ணிருக்கோம், எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் பாருங்க எத்தனை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 பேராவது இந்த பெரிய பெரிய பார்ட்டிஸ் தாண்டி கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டெஸ்ட் பண்ணுறதுலாம் யாரோ ஒருத்தவங்க கிடையாது, உங்கள் தொகுதியில் உங்கள் ஏரியாக்கில் சுற்றிட்டு இருக்கவங்க தான். அண்ட் கண்டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, பணத்தை டெபாசிட் பண்ணணும். நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சே ஒருத்தவங்க பணத்தை டெபாசிட் பண்ணி ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவ் இருக்கும். அண்ட் 15 பேரில் ஒரு 2 பேராக நல்லவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் 4-5 பார்ட்டியை தாண்டி எத்தனை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எதுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். நான் பார்த்தேன் என்னோட மேக்ஸிமம் பவர் என்ன தெரியுமா? ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு என்ன எலெக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னோட கான்ஸ்டிடியூன்சி என்ன, கான்ஸ்டிடியூன்சியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் எத்தனை பேர் நிற்கிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத சின்ன அனலைஸ் பண்ணிட்டு வெப்சைட் மூலமாக அனலைஸ் பண்ணிட்டு அதில் யாராவது ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு ஓட் பண்ணுறது தான் என்னோட மேக்ஸிமம் பவர். ஸோ நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இண்டிபெண்டாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்டாக வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா, நோட்டாக போடுறதுக்கு எங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் பண்ணிட்டு தானே என்னோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ பயாஸ்டாக பேசுறதோ அது எந்த கட்சிக்குமே வலிக்காம பேசுறதோ என்னோட ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு 10 பேர் நீ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு உண்மையாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன். இதோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டே பாருங்க. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா அக்ஷத் ஸ்ரீவஸ்தவ். இவர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ல என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிசர்வேஷன் அகேன்ஸ்டாக எக்கச்சக்கமான பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. நான் ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா இவர் ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு பெரிய சேனல் ரன் பண்ணிருக்காரு நார்த்தில். இவரோட வீடியோஸ் நான் பார்க்கவும் செஞ்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் போட்ட போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சென்ஸ். ஏன் அப்படின்னா ரிசர்வேஷன் எதிர்க்கிறவங்க 2 டைப் ஆஃப் பேர் இருக்காங்க. ஒன்று பொலிட்டிக்கலாக எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும், பட் ஸ்டில் பொலிட்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு எதிர்ப்பாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இன்னொன்று ரிசர்வேஷனால ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஜென்ரல் கேட்டகரிலையோ ஒரு மேலே இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அதை எதிர்ப்பாங்க. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேட்டகரி. இவர் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவர், ரிசர்வேஷனில் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த ஆதங்கத்தை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரிப்ளை பண்ண அப்படின்னா ஆக்சுவல் ப்ராப்ளம் வெளியே வரும், அதுக்கான சொல்யூஷனும் வெளியே வரும். இந்த ரிசர்வேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணி டைம் யூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதை தாண்டி நான் என்ன சொல்ல விரும்புனா அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் ரிசர்வேஷன் எதுக்கு முக்கியமான சில காரணங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், என்னோட ஆன்செஸ்டர்ஸ் என்னோட தாத்தனோட கொள்ளுதத்தை பண்ண தப்புக்காக நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்? அவர் யாரோ ஒரு படிப்பை அபகரிச்சதுக்காக, படிக்க விடாததுக்காக
நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயமான கொஸ்டின் மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 60 to 70 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு தாத்தாவோ உங்கள் கொழுத்தாவோ யாரோ ஒரு இடத்த அபகரிச்சிருந்தார் அப்படின்னா, அவர் ஏதாவது தப்பான முறையில் பிடிங்கிருந்தார் அப்படின்னா, அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பேரில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். 50 வருஷம் ஆனாலுமே ஸ்டில் அந்த இடம் நம்ம பேரில் இருந்தாலுமே அது நம்மளோட இடம் கிடையாது. அது நம்ம கொழுத்தாத்தா வேற இடத்துல வந்து பறிச்ச இடம். ஸோ இப்போ ஒரிஜினல் ஓனர் நம்மகிட்ட வந்து அந்த இடத்த கேட்டாங்க அப்படின்னா, லா படி நம்ம அந்த இடத்துல வீடு கட்டியிருந்தாலும் எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் அந்த இடத்த கொடுத்து தான் ஆகணும். அதுதான் லா, அதான் நியாயம் கூட. ஸோ இங்கே லேண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒரு சொத்தோ அதே மாதிரி தான் படிப்பு அப்படிங்கிற சொத்தை நான் பார்க்குறேன். எப்படி அந்த 50 வருஷம் படிப்பை பிடுங்கினாலும் இப்போ அதை நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அந்த படிப்பை அவங்க நம்ம வழங்கி தான் ஆகணும். அதுதான் லாவும் சொல்லுது, அதான் நியாயமும் சொல்லுது. ரெண்டாவது, நானும் அதே எக்ஸாம் தான் எழுங்கினேன், அவனும் அதே எக்ஸாம் தான் எழுங்கினான். அவன் என்னோட கம்மியாக மார்க் வாங்கினா, நான் அவனோட அதிகமாக மார்க் வாங்கினேன். ரிசர்வேஷன் மூலமாக அவன் உள்ளே போயிட்டான், ரிசர்வேஷனால நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு என்ன நீங்கள் நியாயம் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ஃபேர் மாதிரி தெரியும். நல்ல மார்க் வாங்கியிருக்கான், உள்ளே போக முடியல ரிசர்வேஷனால ஒரு பிட்டி ஃபீல் வரும். பட் இன்னும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு, இதில் அவங்க என்ன எக்ஸாம் எழுதினாங்க, என்ன மார்க் வாங்கினாங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. அவங்களுக்காக போட்ட எஃபோர்ட், அவங்களோட ஜேர்னி தான் மேட்டர். அக்ஷர் ஸ்ரீவத்சவா இருக்கார்ல, அவர் அந்த போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாரு, என்னோட பேரண்ட்ஸ் பார்த்துக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதாவது ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலி சேர்ந்தவர் தான். நான் வந்து கேஸ்ட் பேஸ்ட் சொல்ல, அவர் நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். அவங்க அம்மா நல்லா படிச்சவங்க தான், நல்லா வேலையில் இருந்துட்டு இருக்காங்க. இவருமே ஒரு ஐஎம் அப்ளை பண்ற அளவுக்கு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஸ்டேஜ் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இருக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான்னு நம்ம வச்சுப்போம். இன்னொரு பக்கம் அம்மா அப்பா கூலி தொழில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு கழு தூக்கிட்டு இருப்பாங்க, 3 வேளை சாப்பிட்டா போதும் நிலைமையில இருந்துட்டு இருப்பாங்க. பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போனாவது ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவனும் 2 பேரும் சேர்ந்து ஒரே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அது ஃபேரான எக்ஸாம் கிடையாது. எஸ், கொஸ்டின் சேம் தான், ஆன்சர் சேம் தான், மார்க் சேம் தான். பட் அவங்க போட்ட எஃபர்ட் அண்ட் ஜர்னி கம்ப்ளீட்டாக வேற. அந்த எஃபர்ட் அண்ட் ஜர்னி அவங்களோட தப்பு கிடையாது. அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒடுக்கப்பட்டாங்களே, அதுக்கான திரும்ப நம்ம கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட் தான். இன்ஃபேக்ட் கிஃப்ட் நம்ம சொல்றத விட அவங்க கொடுக்குற உரிமை தான் அது. சரி, இன்னைக்கு இதெல்லாம் புரியுது, என்னோட மூளைக்கு இது புரியுது, பட் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னால் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்க கிடையாது. பட் நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப நான் ஜென்ரல் கேட்டகரி தான் ஆப்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் எந்த சலுகை கொடுத்தாலும், எந்த ஃப்ரீபி கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலும், கோட்டா கொடுத்தாலும் நான் ஜென்ரல் தான் அப்ளை பண்ணுவேன், ஜென்ரல் தான் டிக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நானே எனக்கு பண்ண சத்தியம் இதுவுமே நம்ம ஜென்ரல் கேட்டகரி தவிர வேறு எதையுமே டிக் பண்ணக்கூடாது, ஆப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டே. ஏன் அப்படி ஒரு பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, என்னையுமே நல்லா படிக்க வச்சிருக்காங்க. எங்கள் ஃபேமிலி வந்து கவர்மெண்ட் சலுகை வந்தால் தான் வாழ முடியும், அது கவர்மெண்ட் கொடுக்குற ஃபேபிஸ் வச்சு தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. அது எல்லாமே லைஃப் நல்லா லீட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு இருந்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாத்தையும் தாண்டி ரிசர்வேஷனோட உண்மையான அர்த்தம் என்ன, அது உண்மையிலே யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நான் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கூடாது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் அகைன் நான் சொல்கிறேன், இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் மெஜாரிட்டி பாவர்ட்டியில் கீழே இருந்துட்டு இருக்காங்க, பாவர்ட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஹியூஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் சேர வேண்டியது இருக்கு. பட் இப்போ நான் சொன்னதான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 2 செக்மெண்ட் நான் பொறுமையாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்திருக்கும், அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் நீங்க ஷேர் மார்க்கெட்ல சீரியஸா இருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்குறேன், அதை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, goodbye.